ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. வெல்கம் ப்ரோ. ஆக்சுவலா பார்த்தா இப்போ என்ன ஸ்பாட்ல இருக்கு சொல்லுங்களேன். இப்போ நம்ம வந்து ஜாய் டாய் ட்ரிப்ளிகேன்ஸ் சாம்பசார் மார்க்கெட்ல இருக்கோம். ஓகே. எக்ஸ்பிரஸ் அவென்யூ டுவர்ட்ஸ் மெரினா பீச் போற ரோட் இது. ஓகே. சோ கம்ப்ளீட் டாய் ஸ்டோர் ஃபார் என்டையர் ஆல் ஏஜஸ். நான் உள்ள வந்தனே பார்த்தேன், கம்ப்ளீட் நார்மல் டாய் ஸ்டோர் மாதிரி தெரியல ப்ரோ. ஆக்சுவலா பார்த்தா எக்கச்சக்கமா யூனிக் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்கீங்களே. ஆமா ப்ரோ. நம்ம டாய் ஸ்டோரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தா கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாரும் டாய்ஸ் என்ஜாய் பண்ணலாம். டாய்ஸ்ன்றது மட்டும் கிடையாது, அடல்ட்ஸும் என்ஜாய் பண்றதுக்கான டாய்ஸ் அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் கிரியேட் பண்ணி திரும்ப விளையாட வைக்கிறதுக்கான ஸ்டோர் தான் ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் அண்டர் ஒன் ரூஃப். சூப்பர் ப்ரோ. இப்போ நாமளா டாய்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியல. டாய்ஸ்லயே கிட்ஸ் ஹாபி கிரேடு, அப்புறம் டாய் கிரேடு, இந்த மாதிரி நிறைய விஷயம் வச்சிருக்காங்கல்ல. இந்த டிஃபரன்ஸ் நிறைய பேருக்கு தெரியல. என்னென்ன டாய்ஸ் நம்ம வச்சிருக்கோம்? அதான் ப்ரோ, நம்ம கிட்ட என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0+ month born பேபிஸ்க்கு பண்ணா ஓகே பேபி ப்ளே மேட் இருக்கு, ராட்டில்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து 3 months மேல போனீங்கன்னா பேட்டரி ஆபரேட்டட் டாய்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஸ்டெம் டாய்ஸ், எஜுகேஷனல் ஐட்டம், போர்ட் கேம். ஓகே. அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் எண்டட் டாய்ஸ் இருக்கு. ஓகே. வுடன் பசில்ஸ் இருக்கு. மோஸ்டா நம்மளோட ஹாட் செல்லிங்கான ஐட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா டை காஸ்ட் மினியேச்சர்ஸ் இருக்கு. மோர் தென் 100+ கலெக்ஷன்ஸ் வரை எல்லா யூனிக் கலெக்ஷன்ஸ், எல்லாமே யூனிக் கலெக்ஷன்ஸ். சென்னையில நீங்க யார்கிட்டயும் பார்க்க. சூப்பர் ப்ரோ. டை காஸ்ட் நார்மலா சில இடத்துல வச்சிருப்பாங்க, பட் நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க காட்டுறீங்களா? வாங்க ப்ரோ. இப்போ நான் ஜஸ்ட் சாம்பிள் பண்ணிருக்க டை காஸ்ட் கலெக்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா மிட்சுபிஷி லான்சர் எவல்யூஷன் VXங்கற மாடல். இதுல 4 கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. Black, yellow, silver and white இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டின் இருக்கு, DBX எடிஷன். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வின் டீசல் யூஸ் பண்ண லைக்கன் ஹைப்பர் ஸ்போர்ட் இருக்கு. ஆமா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அந்த துபாயில இருந்து ஜம்ப் பண்ணுவார்ல அது இருக்கு. டொயோட்டா லேண்ட் க்ரூசர் LC, இப்போ நம்ம CM சார் யூஸ் பண்றாருல அந்த கார், தளபதி கார். இதுல நம்ம கிட்ட பெரிய சைஸ்லயே இருக்கு, மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு. நாங்க ரேண்டமா தான் டிஸ்ப்ளே வச்சிருக்கோம். இது ஃபுல்லா வந்து கலெக்ஷன்ஸ் தானா? ஆமா. தல யூஸ் பண்ண Porsche 911 GT3 RS மிட்நைட் பர்பிள்ல இருக்கு. சோ பயங்கர ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். சோ பிரமாதமா இருக்கும். சோ இது அப்புறம் பாத்தீங்கன்னா Ferrari GTO இருக்கு, விண்டேஜ் கார். சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வின் டீசல் யூஸ் பண்ண Dodge இருக்கு. இதுல Black நம்ம கிட்ட இருக்கு, ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, ஒயிட் இருக்கு. Dodge செம்ம ட்ரெண்டிங்கான மாடல் ப்ரோ. செம்ம ட்ரெண்டிங்கான மாடல் ப்ரோ. இங்க பாத்தீங்கன்னா Pagani ஹைப்பர் ஸ்போர்ட் கார். இது பயங்கர பிரமாதமா இருக்கும். இது பாத்தீங்கன்னா வேர்ல்டுலே லிமிடெட் யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, எல்லாராலையும் இது வாங்க முடியாது. இது ஒரு ஹேண்ட் கிராஃப்டடான கார். இது வந்து பாத்தீங்கன்னா அம்பானி அதானிஸ் கிட்ட கூட இந்த கார் இருக்காது. பகானி வெரிஃபை பண்ணி தான் காரே சப்ளை பண்ணுவாங்க. ஆமா, டைகாஸ்ட்ல நம்ம கிட்ட இருக்குது. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா வால்க்ஸ்வேகன் பீட்டில் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது நம்ம கிட்ட 4 கலர்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம கடையில என்ன ஸ்பெஷல்னா, நான் ஹேண்ட் பிக் பண்ணி தான் கஸ்டமர்ஸ்க்கே கொண்டு வருவேன். கார்ஸ் யூனிக்கான ப்ராடக்ட். பர்சனலா நான் ஹேண்ட் பிக் பண்ணி இம்போர்ட்டட் குவாலிட்டி மட்டும் தான் கொண்டு வருவேன். இந்தியன் குவாலிட்டி பண்றதே இல்ல, லோ குவாலிட்டி பண்றதே இல்ல. ஆமா, பம்பிள் பி வெர்ஷன், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல வர பம்பிள் பி வெர்ஷன். ஆமா, அந்த கார் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் சிம்பிள் லோகோவோட வந்துரும். தரமா இருக்கு ப்ரோ. இனிஷியல் டி சீரிஸ் அனிமேல வர காரும் நம்ம கிட்ட இருக்கு. இனிஷியல் டி சீரிஸ் அனிமேல வர கார் இது. அனிமே கார் இது, டொயோட்டோ கார். அதுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல டாமினேட் பண்ண கார்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரோவர். எத்தனை செலிபிரிட்டிஸ் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது தளபதி கார். ஆமா, நம்ம XCM ஸ்டாலின் சாரோட டிஃபெண்டர் இருக்கு. இதுலயே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நிறைய கலர் வேரியன்ட்ஸும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட Nissan GT R35 லேட்டஸ்ட் எடிஷன் இருக்கு. GT ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே ப்ரோ. பயங்கரமான ஃபேன்ஸ். R34 ஓட இன்ஜின், R35 இன்ஜின் நம்ம கிட்ட இருக்கு. லா ஃபெராரி இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் ரெட் லா ஃபெராரி. பயங்கரமான மாடல் இது, செம பிரீமியமா இருக்கும். தரமா இருக்கு ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே 1:32 ஸ்கேல்ல. நீங்க கேட்டலாக் கேட்டிங்கனா கூட கேட்டலாக் பண்றோம். ஆல் ஓவர் பான் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம 1:64 ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் மினி GT-யோட Hyundai கலெக்ஷன்ஸ் இருக்கு. Lamborghini CCA பிராண்டோடது இருக்கு. அப்புறம் BMC Fortuner, நம்ம இந்தியன் ரோட்ஸ் டாமினேட் பண்ண SUV, தொடர்ந்து 20 வருஷமா சாம்பியன் ராலி ரேசிங் கார் Fortuner இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா Para 64 பிராண்ட்ல Porsche இருக்கு. இது எல்லாமே டைரக்ட் ஹாங்காங்ல இருந்து வருது. ஹாங்காங் மேக், லோக்கல் கிடையாது. எதுவுமே லோக்கல் கிடையாது, எல்லாமே இம்போர்ட்டட் ஹாங்காங் மேக். பயங்கர பிரீமியமான ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நம்ம பண்றோம். அதுவும் இம்போர்ட்டட் மட்டும் தான் பண்றோம். இந்தியன் MRP எதுவுமே பண்றது கிடையாது. இது பாத்தீங்கன்னா அக்ரிலிக் கேஸ்ல வரும். Dodge Hellcat கிளாஸ் அக்ரிலிக் பாக்ஸ்ல வரும். அப்படியே ஷோகேஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அப்படியே ஷோகேஸ் பண்ணிக்கலாம். வித் ஸ்டாண்டோட அக்ரிலிக் கேஸ்ல வரும். செமையா இருக்கு ப்ரோ. இது பயங்கர பிரீமியமா இருக்கும். டைகாஸ்ட் கலெக்ட் பண்றவங்க இது எப்படி அழகா வச்சுக்கலாம் வீட்ல. தாராளமா நீங்க வச்சுக்கலாம், பிரிக்கவே தேவையில்ல. அப்படியே நீங்க ஷோகேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேசஸ்ல எடுத்து பாருங்க, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த டெஸ்க்ல வச்சா செம அழகா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் செமையா இருக்கும் ப்ரோ. Dodge இருக்கு, Ford இருக்கு, BMW M4 இருக்கு. இதுல ஏகப்பட்ட மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1:25
24 ஸ்கேல் ரேஷியோல இருக்கு. இதுல ஆமா, இதுல ஏகப்பட்டது இருக்கு. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா BMW X7 சீரிஸ் இருக்கு நம்ம கிட்ட. பயங்கரமா இருக்கும் ப்ரோ. செம பிரீமியம் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா BMW ல M3 வெர்ஷன் இது. எல்லாமே டிஸ்ப்ளேக்கு செலக்டிவான மாடல்ஸ் தான் போட்டிருக்கோம். இடம் இல்ல டிஸ்ப்ளே வைக்க. நிறைய இது உள்ள ஸ்டாக் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு ரேண்டமா இருக்கிற கார்ஸ் மட்டும் காட்டுறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா Audi A7 இருக்கீங்க. ஆமா, இது பாத்தீங்கன்னா Mazda RX-7 ஒரு ரோட்டரி இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸ். Mazda வந்து பாத்தீங்கன்னா ஹன்ஸ் இவரு ஓட்டுவாரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல. ரோட்டரி இன்ஜின் இது. கம்ப்ளீட் JDM கல்ச்சர் சொல்லுவாங்க, ஜாப்பனீஸ் பீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இத. ஆமா, yellow இருக்கு, white இருக்கு. இது பாத்தீங்கன்னா Lexus விடாமுயற்சி படத்துல தலை ஓட்டுன காரு. 2 கலர் நம்ம கிட்ட இருக்கு. Black இருக்கு, white இருக்கு. நீங்க கலர் கேட்டீங்கன்னா 2 கலருமே உங்களுக்கு கொடுத்துடலாம். விடாமுயற்சியில ரொம்ப நேரமா கார் ஓட்டுவாரு, அது இந்த கார் தான். Lexus SUV வண்டி. தரமா இருக்கு ப்ரோ. சைபர் ட்ரக் கேக்குறவங்களுக்கு சைபர் ட்ரக்கும் இருக்கு. சைபர் ட்ரக் அக்வாட்டிக் கிரீன்ல இருக்கு. கிரீன் கலர் சைபர் ட்ரக் அது. ஆமா, கிரேல உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா எலான் மஸ்கோடது வேணும்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க. கிரே கலர்ல எலான் மஸ்க் கண்டுபிடிச்ச சைபர் ட்ரக் இது. இது நம்ம சென்னையில ஒரே ஒருத்தர் மட்டும் தான், ஐ மீன் சென்னையில இந்தியால ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இந்த ட்ரக் வச்சிருக்காரு. ஆதித்யா ராம் குரூப்ஸ் ஓனர் மட்டும் தான் இந்த ட்ரக் ஓன் பண்றாரு. இந்தியாலே ஒரே பீஸ் சைபர் ட்ரக் மட்டும் தான் இருக்கு. இப்ப நிறைய பேர் இதை ஆர்டர் பண்றாங்க. உங்களுக்கு வேணும்னா நம்ம கடையில இந்த மாதிரி சைபர் ட்ரக் வித் குவாட் பைக்கோட இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா BMW M8 வெர்ஷன் இருக்கு. ரொம்ப பிரீமியமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது என்ன மாடல் ப்ரோ? BMW M8 இது. இது பாத்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு வேன்ல போவார் பாத்தீங்களா, Lexus. ஆமா ப்ரோ, அந்த வேன் இது. பிரீமியம் கூப்பே வெல்ஃபயர் மாதிரி Lexusல LM300 சீரிஸ்னு சொல்லிட்டு 2 கலர்ல நம்ம கிட்ட இருக்கு. ரெண்டுமே இதே மாடல் தான். ஆமா, செம பிரீமியமா இருக்கும் இது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா Lamborghini Urus வெர்ஷன் நம்ம கிட்ட இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல பல செலிபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த காரு. இது என்ன மாடல்? Lamborghini Urus. ஒயிட் அண்ட் Black இருக்கு. விண்டோ பாக்ஸ் பேக்கிங்ல நீங்க பார்க்கலாம். எல்லாமே டை ஆயிருக்கு. செம பிரீமியமா இருக்கும். பல செலிபிரிட்டிஸ் இந்தியாலயே ஓன் பண்றாங்க. உங்களுக்கு இப்ப நான் காட்ட போற நெக்ஸ்ட் கார் பாத்தீங்கன்னா 2 லெஜெண்ட்ஸோட காரு. இது Dodge Charger 1969 வின் டீசலோடது. வித் NOS எனேபிள் ஆயிருக்கும். இதோட டீடைலிங் வொர்க்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வரும். எல்லாத்துலயும் பிரீமியம் ஃபினிஷ், லைட்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் வரும். NOS எனேபிள் ஆயிருக்கும். கம்ப்ளீட் இம்போர்ட்டட் பேக். மினி ஆட்டோவோட பிராண்ட், சீல் எல்லாமே இருக்கும் பாருங்க. இந்தியன் மேக்கே கிடையாது. நிறைய பேர் மார்க்கெட்ல இந்தியன் மேக் பண்றாங்க. குவாலிட்டி பெயிண்ட் ஃபினிஷ்க்கு கேரண்டி கிடையாது. மினி ஆட்டோ பிராண்ட், குவாலிட்டி டீடைலிங் பெயிண்ட் ஃபினிஷ்க்கு நம்ம ஜாய்டாய் கேரண்டி. என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் இதுல? இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா லைட்ஸ், சவுண்ட்ஸ், போனட், டிக்கி எல்லாமே ஓபன் பண்ணிக்கலாம். செம்ம பிரீமியம் ஃபினிஷ்ல இருக்கும். பயங்கர எலிகென்ட்டாவும் இருக்கும். ஃப்ரண்ட்ல இது கூட ஓபன் பண்ணிக்கலாம், போனட்டையும் ஓபன் பண்ணிக்கலாம். ஆமா, இல்ல ஸ்விட்ச் டைப் இது. செமையா இருக்கு, தரமா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டைகாஸ்ட்னா நம்ம ஜாய்டாய் தான்ன்ற மாதிரி 3 வருஷமா இந்த ஃபீல்டுல ஹேண்ட் பிக் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காக கொண்டு வரேன். இது பாத்தீங்கன்னா கிளாஸ்ல எம்பெடட் ஆயிருக்கும். பால் வாக்கரோட காரு. லெஜெண்டரி கார். இது கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸ் கிட்ட சேல் பண்ணிருக்கோம். இப்ப MK4 இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதுக்காக பேசிட்டு இருக்கோம். சோ அதனால இது எல்லாமே பியூர் இம்போர்ட்டட் பிராண்ட். ஜில்ஃபாங்கோடது. நம்ம லைசென்ஸ்ட், அன்லைசென்ஸ்ட் எல்லா கார்ஸ்மே பண்றோம். பால் வாக்கரோட கார் இது. செம்ம பிரீமியம் டீடைலிங், ஹை அண்ட் ஃபினிஷோட இருக்கு. தரமா இருக்கு ப்ரோ. இது சரியான தரமா இருக்கு. வர்த் ப்ரோ. இது வரைக்கும் ஒரு 100-150 கார் சேல் பண்ணிருக்கோம். எல்லா ரேட்லயுமே சேல் பண்ணிருக்கோம். இது செம்ம பிரீமியமா இருக்கும். நீங்களே கூட வீட்ல வச்சீங்கன்னா 4 பேர் கேட்பாங்க, ஆபீஸ் டெஸ்க்ல வச்சீங்கன்னா கூட பயங்கரமா இருக்கும். ஒரு கார். ஆமா, அவ்வளவு வர்த்தான காரு. இது நம்ம இந்தியன் ரோட்ஸ டாமினேட் பண்ண ஒரு காரு. சுசுகி ஜிம்னி. இது 2 கலர்ஸ் இருக்கு, கிரீன் அண்ட் ஒயிட் இருக்கு. பாத்தீங்கன்னா இது 3 டோர் ஜிம்னின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு லைசென்ஸ்டு மாடல். இந்தியால வந்து 5 டோர் ஜிம்னி இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா ஒரு சுசுகியோட ஒபிஷியல் பிராண்ட். இது நிறைய பேருக்கு இந்த காரை பத்தி தெரியாது. இது ஒரு ஆஃப் ரோட் பீஸ்ட். மஹேந்திரா தாரோட காம்படிட்டர் இது. மஹேந்திரா தாரும் நம்ம கிட்ட இருந்தது. தார் ராக்ஸ் இப்ப ஸ்டாக் இல்ல. கஸ்டமர்ஸ்க்கு வேணும்னா நம்ம ஸ்டாக் வர வச்சு கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ஒயிட் மட்டும் வரும் சுசுகி ஜிம்னில. 2 கலர்ஸ். இதோட பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 1:24 ஸ்கேல் 1200ல இருந்து 1900 வரைக்கும் இருக்கு. மாடல்ஸ் டு மாடல், கலர்ஸ் டு கலர்ஸ் பிரைஸ் ரேஞ்ச் வேரி ஆகும். 1:32 ஸ்கேல் ரேஷியோ பாத்தீங்கன்னா 800ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹையஸ்ட் 1200 வரைக்கும் போகுது. எல்லாமே மாடல்ஸ் டு மாடல், கலர்ஸ் டு கலர்ஸ் வேரி ஆகும். பிராண்ட் டு பிராண்ட் வேரி ஆகும். 1:64 பாத்தீங்கன்னா 499ல இருந்து நம்ம கிட்ட இருக்கு. அது ஒவ்வொரு மாடல் பொறுத்து பிரைஸ் மாறும். மார்க்கெட்ல மோஸ்ட் சிக்னிபிகண்டா அஃபோர்டபிள் ரேட் அண்ட் வெரி மாடரேட் பிரைசிங்ல நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வேற மாதிரி சைஸஸ் எல்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இது நீங்க பார்த்தே ஆகணும் இந்த காரை. இது நான் சொல்லக்கூடாது. இது ஃபோர்ட் ராப்டர் காரு. தமிழ்நாடுல ஒரு
ஒருத்தர் ஓன் பண்றாரு. இது ஒரு அமெரிக்கன் மசில் கார்னு சொல்லுவாங்க. 6 வீல் வந்துரும் இந்த காருக்கு. இதுல 3 கலர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு 1 மில்லியன் வியூஸ் போச்சு இந்த காரு. ஆமா, பயங்கர ட்ரெண்டிங்கான காரு. இது தமிழ்நாடு இந்தியாலே ஒரு 2-3 பேர் தான் ஓன் பண்றாங்க. ஒருத்தர் தான் தமிழ்நாட்டுல ஓன் பண்றாரு. இது ராப்டர் காரு. இது ஒரு பிக்கப் ட்ரக்னு சொல்லுவாங்க. காரோட ரேட் மட்டும் பாத்தீங்கன்னா 6 கோடி 8 கோடி இருக்கு. ஒரு பீஸ்ட் இது. இது வந்து டைரக்டா நம்ம யூஎஸ்ல இருந்து மட்டும் தான் இம்போர்ட் பண்ண முடியும் கஸ்டம்ஸ் மூலியமா இந்த காரு. அதே மாதிரி நம்ம விஜய் சேதுபதியோட கார் மெர்சிடிஸ் ஜி வேகன் இருக்கு. துல்கர் சல்மான் ஓட்டுற காரும் இருக்கு. இது ஸ்மோக் ஆப்ஷனோட வந்துரும் நம்ம கிட்ட. பயங்கர எலிகன்ட் அண்ட் பிரீமியம் ஃபினிஷ்ல இருக்கு. ஸ்மோக் ஆப்ஷன்னா ஃபுல் பேக். ஸ்மோக் ஆப்ஷன்ன்றது இப்ப நீங்க லைட்டா தண்ணி ஊத்துனீங்கன்னா பேக்ல இருந்து ஸ்மோக் வரும். அந்த ஃபீச்சரும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பயங்கரமா இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1:24ல நம்ம கிட்ட எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாம உள்ளியும் ஸ்டாக் நம்ம கிட்ட நிறைய குடவுன்ல இருக்கு. சோ கேட்டலாக்ல பாத்தீங்கன்னா மோர் தென் ஒரு 80 to 100+ கலெக்ஷன்ஸ். ஏன்னா எல்லா காரையும் நம்மளால டிஸ்ப்ளே பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லி கஸ்டமர்ஸ் ஆன்லைன்ல கேக்குறவங்களுக்கு நம்ம கிட்ட வெப்சைட்டும் இருக்கு. joytoyjunction.in. நீங்க அதை விசிட் பண்ணி கூட எங்களோட பார்க்கலாம். இல்ல எங்க நம்பருக்கு 9840386037க்கு பிங் பண்ணி கூட உங்க கேட்டலாக் கேட்டுக்கலாம். ஏன்னா இதுல ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு கொஞ்சம் கார்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கோம். கேட்டலாக் கலெக்ஷன் தான் நிறைய வச்சிருக்கோம். இன்னும் நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு. ஆக்சுவலி இது வந்து பாக்ஸ் பீசஸ். எங்களுக்கு வந்து ட்ரே பாக்ஸ்ல வரும். 8 to 12 பீசஸ் ட்ரே பாக்ஸ்ல வரும். உங்ககிட்ட சொல்லணும், இந்த கருப்பு கலர் கார் நீங்க பாத்திருப்பீங்க சின்ன வயசுல. அடடா மலடா பாட்டுல பையா படத்துல ஓட்டின கார் இது. கார்த்தி அந்த கார் தான் இது. ரொம்ப ஃபேமஸான காரு. ட்ரெண்டிங் மிட்சுபிஷி லான்சர். இது எவல்யூஷன் 8 மாடல். 4 கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ட்ரே பாக்ஸ்ல வரும். எக்கச்சக்கமான கார்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட. கலர்ஸ் வச்சிருக்கீங்களே. டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு. yellow இருக்கு, சில்வர் இருக்கு, ஒயிட் இருக்கு. ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கலர். நல்லா இருக்கும் ப்ரோ. பியூர் மெட்டல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா 999ல இருந்து இருக்கு. கலர்ஸ் பொறுத்து ரேட் மாறும். ஒரு சில எக்ஸாட்டிக் கலர்ஸ் 1200ல இருக்கு. மத்த கலர் 899க்கு சேல் பண்றோம். ஆஸ் நீங்க கேட்ட மாதிரி டைகாஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பைக் இருக்கு. ஆமா, பைக் கார்ஸ் எப்ப கஸ்டமைஸ் முடிச்சு பைக் போய்ட்டாங்க நிறைய பேர். பைக் என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? பைக் பாத்தீங்கன்னா நிஞ்சா பைக் இருக்கு. இது பாத்தீங்கன்னா H2R மாடல். வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பைக்னு கூட சொல்லுவாங்க. இது நம்ம கிட்ட இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் பைக் இருக்கு. இது நம்ம இந்தியன் ரோட்ஸ்ல ஓடுற மாடல். இது லைசென்ஸ்ட் மாடல் தான். இதுல நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வேரியன்ட் இருக்கு ஆரியில. இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட வந்து 1:6 ஸ்கேலோட பைக் இருக்கு. அது வேணாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இவ்வளவு பெரிய பாக்ஸ்ல இருக்கும். அவ்வளவு பெரிய பைக். அது அங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன் உங்களுக்கு. விஷ்ணு அதை எடுத்துட்டு அந்த பாக்ஸ். இது என்ன ஃபீச்சர் சொல்லுங்க ப்ரோ. இல்ல இந்த பைக்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா டேங்க் கலர்ஸ் மாத்திக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு டைகாஸ்ட் கொடுத்துருவாங்க. ஃபுல் பேக் இருக்கு. ஸ்க்ரூ போட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சீட்டை கழட்டிட்டு நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ சூஸ் யுவர் கலர். நீங்க எந்த டேங்க் வேணா கலர் மாத்திக்கலாம். டியூல் கலர் மாத்தி விட்டுக்கலாம். ஆமா, கலர் மாத்தி விட்டுக்கலாம். டியூல் சீட் மோட் இருக்கு. இதுல ஃபுல் பேக் மெக்கானிசம் இருக்குது. சோ நல்லா இருக்கும். இது இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 940. நம்ம சேல் பண்றது 799. சோ இதுதான் நீங்க கேட்ட பெரிய பைக். XLG பிராண்டோட பைக் இது. லேப்டாப் பேக் மாதிரி வந்திருக்கீங்க. ஆமா ப்ரோ. இந்த பைக் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 9000 10,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஜாய் டாய் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அட் 6500ல சேல் பண்ணிட்டு இருந்தோம். 6000 பைக் டைகாஸ்ட். பெரிய பைக் 6500 டைகாஸ்ட். கம்ப்ளீட் 1:6 ஸ்கேல் ரேஷியோல பியூர் அலாய் மெட்டல்ல வந்துரும். இது தரமா இருக்கு. பியூர் இம்போர்ட்டட். இது மேட் இன் சைனா. ஒரிஜினல் XLG பிராண்டிங்கோட வந்துரும். இத நீங்க ஆக்சலரேட் பண்ணீங்கன்னா பின்னாடி புகையும் வரும், சவுண்ட் வரும். பாத்துக்கோங்க இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல. நம்ம ட்ரெண்டிங்கான பைக் ப்ரோ. இது செம பிரீமியம் ஃபினிஷ். இது Amazonல எல்லாமே 9000 10,000 போற பைக். நம்ம கிட்ட வெறும் 6500 தான். நிறைய ப்ரீ ஆர்டர்ஸ். நேத்து கூட மைசூருக்கு ஒரு ஷிப்மெண்ட் அனுப்பிச்சோம் அந்த பைக். சோ இது நம்ம எல்லா குவாலிட்டியும் பண்றோம். இதுல ஹயபுசா கூட நம்ம கிட்ட இருந்தது. இப்ப ஸ்டாக் இல்ல. நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஸ்டாக் பார்த்துட்டு எங்களுக்கு அனுப்பிச்சீங்கனாலும் ப்ரீ ஆர்டர் பண்ணி உங்களுக்கு நாங்க எடுத்து கொடுப்போம். ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணி எந்த மாதிரி இருக்கு அந்த பைக் காமிச்சீங்க கஸ்டமர்? வாங்க ப்ரோ, உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய கேட்டலாக் கொடுத்துறாங்க. அலாய் டைனமிக் மாடல் 1:6 ஸ்கேல்னு. இதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, ரெக்வயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு காமிச்சிடுறாங்க. பைக்க பாருங்க எவ்வளவு பிரீமியம் பேக்கேஜிங்ல குடுக்குறாங்கன்னு. இத தூக்குறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. செம பிரீமியமாவும் இருக்கு. டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரப்பர் டயர்ஸா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஹை டீடைலிங் ப்ரோ. ஒரு கிளாசி ஃபினிஷ்ல இருக்கு. கம்ப்ளீட் நிஞ்சா H2R மாடல். இது உள்ளே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துறாங்க. சைஸ மட்டும் பாருங்க. இது வந்து கம்ப்ளீட் ஒரு அடல்ட்ரி மெஷின். இது உங்களோட ஒர்க் டெஸ்க் ஆர் யாருக்காவது நீங்க உங்க பிடிச்ச பர்சன், லவ்டு பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணனும்னாலும் ஒரு ஹேண்ட் பிக் பண்ணி இதை நீங்க கிஃப்ட் பண்ணலாம் தாராளமா. தூக்கி பாருங்க.
பக்காவா இருக்கு ப்ரோ. அது வேர்ல்டுலே ஒன் ஆஃப் த எக்ஸாட்டிக் அண்ட் சூப்பர் பைக் இது. ஃபாஸ்டஸ்ட் பைக். ஒரு விஷயமும் தரமா பண்ணிருக்கானுங்களே. செம்மையா இருக்கும் ப்ரோ. இதுல பெட்ரோல் போட முடியல என்ன? இதுல இங்க டேங்க்கும் ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க டேங்க் ஓபன் பண்ணி இத நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது பயங்கரமா இருக்கும். என்ன ஃபீச்சர் வரல? தண்ணி ஊத்துனா இங்க பின்னாடி இந்த சைலன்சர்ல இருந்து உங்களுக்கு ஸ்மோக் வரும். இதுல செம்மையா இருக்கு. கீ போட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். கீ போட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஆமா, இதுக்குள்ள பேட்டரி இருக்கு பாருங்க. இந்த பேட்டரி இருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரியை அந்த பைக் குள்ள போட்டு இந்த கீயை டர்ன் பண்ணீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அந்த சவுண்டோட ரியல் பைக் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி இருக்கும் ப்ரோ. இது ரொம்ப தரமான ஒரு ப்ராடக்ட் ப்ரோ. சஸ்பென்ஷனோட கூட இருக்கும். செம்ம பிரீமியமா இருக்கும். சஸ்பென்ஷன் இருக்கு. அந்த ஃபினிஷிங் எல்லாம் பாருங்க. இந்த செயின் முத கொண்டு பக்காவா இருக்கு. டயர் டெய்லி ஒர்த் இட் ப்ரோ. எவ்வளவு பண்ண போற கஸ்டமர்ஸ்க்காக பிரைஸ்? இது நம்ம கஸ்டமர்ஸ்க்காக ஜஸ்ட் at 6500 only. 6500 க்கு சூப்பரான என்ன மாடலுமே? ஹயபுசாவா? ஆமா, நிஞ்சா H2 இந்த பைக்ல வசாதீங்கன்னா இந்த பைக் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா பாத்துருப்பீங்க வீடியோவை. இது எந்த அளவுக்கு கொடுத்து சொல்லிட்டு சேம் நீங்க வச்சிருக்க பைக்கை மினி ஹெச், அது ரியலிஸ்டிக்கான ஒரு டைகாஸ்ட் வாங்குனீங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரோ பைக் காமிச்சிங்க, செமையான பைக் காமிச்சிங்க. அடுத்து என்ன மாதிரி கலெக்ஷன் இருக்கு? டைகாஸ்ட்லயே ஒரு கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஹாட் வீல்ஸ்ல ஃபார்முலா கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஹாட் வீல்ஸ் எல்லாமே டைகாஸ்ட் எப்படி ஃபர்ஸ்ட் ஆமா எல்லாரும் ஹாட் வீல்ஸ் அட்ராக்ட் பண்ற F1 கலெக்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹாட் வீல்ஸ்ல நம்ம கிட்ட இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆமா, F1ல பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி ஆஸ்டன் மார்டின், டிபிஎஸ் ஃபார்முலா, புராகோ பிராண்ட் எல்லாமே பண்றோம். எல்லா பிராண்டும் பண்றோம். நம்ம எல்லாமே இம்போர்ட்டட் தான். இந்தியன் இது எதுவுமே கிடையாது. F1லயே டிஃபரண்ட் கலெக்ஷன்ஸ். ஆமா, F1லயே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், லூயிஸ் ஹாமில்டன், ஏகப்பட்ட F1 மூவியும் வந்திருக்கு. ஏகப்பட்ட F1 ஸ்டார் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் பார்த்து இந்த மாதிரி F1 கார் நம்ம வீட்லயே வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. புராகோ கார் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மேட்ச் பாக்ஸ் லைஃப் டைம் மேக், அதாவது டிசைன் ஃபார் லைஃப் டைம் இம்போர்ட்டட் பேக். எல்லாமே இந்தியன் MRP எதுவுமே கிடையாது. எல்லாமே இம்போர்ட்டட் தான் பண்றோம். தாய்லாந்து மேக், இந்தோனேஷியன் மேக், வியட்நாமீஸ் மேக், இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இம்போர்ட்டட் மட்டும் தான் பண்றோம். பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசனபிளான பிரைசிங்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே குவாலிட்டி தான் நம்மளுக்கு என்னைக்குமே முக்கியம். மோஸ்டா இந்தியன் ஸ்டாக்ஸே எடுக்க மாட்டோம். குளோபல் வேர்ல்டு வைட் என்ன ஸ்டாக்ஸ் போதோ அது மட்டும் தான் எடுப்போம். ஹேண்ட் பிக் பண்ணி மட்டும் தான் எடுப்போம் மாடல்ஸ். கொச்சன்னு எல்லா மாடல்ஸும் நம்ம எடுக்கிறது இல்ல. செம்ம பிரீமியமா இருக்கும் ப்ரோ நம்ம கிட்ட. ஹாட் வீல்ஸ் டு F1 வரைக்கும் இருக்கு. ஆமா, இந்த ஹாட் வீல்ஸும் பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் பேக் தான். பாத்தீங்கன்னா பியூர் இந்தோனேஷியன் பேக். இது கார்லயே பிரிண்ட் ஆயிருக்கும் மேட் இன் இந்தோனேஷியான்னு. இப்ப இந்தியன் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா மேட் இன் மலேசியான்னு இருக்கும். அது எல்லாமே இங்க ரீபிரிண்ட் பண்றது பேட்ஜிங்லாம். இது எல்லாமே குளோபல் வைஸ் ப்ரொடியூஸ் ஆற கார்ஸ் இது. சோ அதனால பியூர் ஹாட் வீல்ஸ் இம்போர்ட்டட் பேக் இது. ஆமா, பக்கா F1 பேக் இது. இதுல என்ன பிரைஸ் பண்ணுவீங்க? F1 பேக்கேஜ் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா just 1800 only. பேக் ஆஃப் 5 1800. ப்ரீவியஸா 2000 சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் 1800. ஏன்னா நம்ம கிட்ட லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. சோ அதனால 1800 கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும். ரொம்ப ஒர்த்தான ஒரு கலெக்ஷன் தான் இது. F1ல அது பேக் ஆஃப் 5 டிஃபரண்ட் கலெக்ஷன்ல just 1800. சூப்பர். அடுத்து ப்ரோ, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு RC கார்ஸ் முடிக்க போறீங்களா? இருங்க, தனியா முடிக்கலாம். வேற கலெக்ஷன் ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பாக்குறீங்களா? ஜீரோ, இது வால்க்ஸ்வேகன், சாண்டனா. அப்படியே ஒரு ஓவர்மா போயிட்டு இதுக்கு ஒரு எண்ட் கார்டு போடு. இதுக்கு போட்றவா? எண்ட் கார்டு போட்றவா? இருக்கதே ஏதா காமிச்சிட்டு மிஸ் பண்ண இத பாருங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க, அத காமிச்சிட்டு கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்களா? இது மேட்ச் பாக் காமிச்சிட்டேன் அவருக்கு. வேற என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? வேற என்ன காமிச்சிருக்கீங்க? காட்டு ப்ரோ. வேற என்னென்ன கலெக்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா அது காமிச்சிட்டேன். டொயோட்டோ பிராடோ இருக்கு. இது பாத்தீங்கன்னா லேண்ட் க்ரூசர் பிராடோ, ஜென்யூன் டொயோட்டோவோட ஆத்தரைசேஷன் இது. இது பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் காலத்து கார். இது விண்டேஜ் மசில் பீஸ்ட்னு சொல்லலாம். பயங்கரமா இருக்கும். செம்ம பிரீமியமா இருக்கும். ஒரு பார்பி கார்ல வரும். ஆனா நல்லா இருக்கும். இன்ஜின் எல்லாமே டபுள் சைடு ஓபன். இது பார்பி தீம்ல இருக்கான் ப்ரோ. செமையா பயங்கரமா இருக்கும் ப்ரோ. விண்டேஜ் பீஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு காண்டசா டைப்ல ஒரு கார் காமிக்கிறேன். நம்ம ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட பழைய காண்டசா டைப். இது வால்க்ஸ்வேகனோட சாண்டனான்ற மாடல் சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. இது 1980s ஓட கார். இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒரு விண்டேஜ் பீஸ்ட்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு விண்டேஜ் பீஸ்ட் நீங்க பார்க்கணும்னா 1953 கார். இது மெர்சிடிஸ் SLS AMG வெர்ஷன் சொல்லுவாங்க. பழைய ஜேம்ஸ் பாண்ட் படத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். இது பயங்கர பிரீமியமா இருக்கும். அலாய் ஸ்போக்ஸ் எல்லாமே அந்த காலத்துல எப்படி இருந்ததோ இங்கிலாந்து மேக்ல அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லி ரியலிஸ்டிக்கான மாடல். இது பாத்தீங்கன்னா புகட்டி அட்லாண்டிக் டூர் பில்லியன் சீரிஸ். இது புகட்டி கார் வேர்ல்டுலே ஹையஸ்ட் 350 மைல்ஸ் ஸ்டாப் பண்ண கார். இது டூர் பில்லியன் சீரிஸ்ல வரும். பிரீமியம் மோஸ்ட் கார். யூரோப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீமியம் மோஸ்ட் ட்ரில்னர்ஸ் தான் இந்த மாதிரி கார் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா ப்ரோ. இது பாத்தீங்கன்னா Ford Mustang 2018 மாடல். இது MZ பிராண்ட். பிரீமியம் மோஸ்ட். அதுல பாத்தீங்கன்னா BMW 3 சீரிஸ் CSL னு இருக்கு. இதுமே ரொம்ப அட்டகாசமா இருக்கும். இது ஆனா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. எல்லாமே 1500 வரும். இது ஏன் பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிராண்டட் ஹாங்காங் மேக். இது சைஸ் 1:32 லைசென்ஸ்டு மாடல். இதெல்லாம் ஒபிஷியல் BMW ஓடது. Mustang
முஸ்டாங் ஃபோர்டோடது எல்லாமே ஒபிஷியல் லைசென்ஸ்டு மாடல். சோ லைசென்ஸ்டு மாடல் நீங்க வாங்கணும்னு நினைக்கிற போது 200-300 ரூபாய் எக்ஸ்ட்ராவா இருக்கும். ஆனா வர்த்திட்டா இருக்கும். டீடைலிங் குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி பக்காவா இருக்கும். ரோல்ஸ் ராய்ஸ் கூட இருக்கு நம்ம கிட்ட. எல்லாமே வச்சிருக்கோம். எல்லா மாடல்ஸ் இருக்கு ப்ரோ. சின்ன என்ன ஸ்டார்டிங் ரேஷியோ என்ன ப்ரோ? ஸ்டார்டிங் நம்மளுது பாத்தீங்கன்னா 1:64 இருக்கு, 1:32 இருக்கு, 1:24 இருக்கு. இந்த 3 சீரிஸ்மே நம்ம தான் டாப்ல இருக்கோம். எல்லா கலெக்ஷன்ஸ்மே பண்றோம். இதுல இல்லாத கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்து எடுத்து கொடுப்போம். ஏதாவது கலெக்ஷன் கஸ்டமர் கான்டாக்ட் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி லைக்காஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் காமிக்கிறேன். நீங்க பாருங்க. இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த காருக்காக தவம் இருந்து பல பேர் இருந்திருக்காங்க. டொயோட்டோ இனோவா பாரா 64ஓட பிராண்ட். இந்த கார் மட்டும் ஒரு 500 பீஸ் சேல் பண்ணிருக்கோம் இது வரைக்கும். அவ்வளவு டிமாண்டான காரு. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பார்க்கதான் சின்னதா இருக்கும், பிரைஸும் சின்னதா இருக்கும். சில பேருக்கு பெருசா தெரியும். 2200 ரூபா தான். இவ்வளோண்டு சைஸ். ஆனா அலாய் டீடைலிங்லாம் ஹெவியா இருக்கும். நிறைய பேர் இனோவா வச்சிருக்கவங்க இது அவங்க டேஷ்போர்ட்ல மிஸ்ஸே ஆகாது. பாரா 64ஓட இனோவா பிராண்ட். இதுல மிட்சுபிஷி பஜீரோ கொண்டு வரும், மாருதி ஸ்விஃப்ட் கொண்டு வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைரக்டா ஜேடிஎம் ஹாங்காங்ல இருந்து வரும், ஜப்பான்ல இருந்து வரும். எல்லாமே இம்போர்ட்டட் தான். ரேட் வந்து முன்ன பின்ன இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி இம்போர்ட்டிங் காஸ்ட் அண்ட் கஸ்டம் கிளியரன்ஸ். ஆனா எல்லாமே ஹை அண்ட் குவாலிட்டி தான் நம்ம கிட்ட இருக்குது. பியூர்லி இம்போர்ட்டட் தான் பண்றோம். நீங்க நம்ம கடையும் மத்த கடையும் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த டிஃபெக்டும் இல்லாம பியூர் சீல்டு பாக்ஸஸ் மட்டும் தான் பண்ணுவோம். ஓபன் பீசஸ் எதுவுமே கஸ்டமருக்கு சேல் பண்றதே இல்ல. டெமோ பீசஸும் நம்ம கிட்ட கிடையாது. லைக்காஸ் லவரா கடைக்கு வந்தாங்கன்னா அது ஹெவன் தான் இந்த ஷாப். ஹெவன் தான் இந்த ஷாப். சின்ன ஸ்டார்டிங் 1:64 மேக்ஸிமம் 1:24. எல்லாமே அது ரியலிஸ்டிக்கா ஹையர் குவாலிட்டில லோக்கல் ப்ராடக்ட்லாம் கிடையாது. லோக்கல் குவாலிட்டி பண்றதே இல்ல ப்ரோ. டெல்லி மேக்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆன்லைன்ல 1300 ரூபாய் இருக்கு, 1200 ரூபாய் இருக்கு. அது எல்லாமே லோ குவாலிட்டி. டைகாஸ்ட் ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பியூர்லி இம்போர்ட்டட் வித் பேட்ஜிங் அண்ட் சீலிங்கோட வரும். கார் கீழே நீங்க பேட்ஜ் அண்ட் சீல் பாத்துக்கலாம். அபிஷியல் ப்ராடக்ட் நீங்க எங்க கடையை விசிட் பண்ணிக்கலாம். மத்த கடைக்கு நம்ம கடைக்கு பிரைஸ் முன்ன பின்ன இருந்தாலும் ஒரிஜினல் லைசென்ஸ்டு மாடல் அண்ட் அன்லைசென்ஸ்டு மாடல் இம்போர்ட்டட் குவாலிட்டி மட்டும் தான் பண்றோம். குவாலிட்டி கேரண்டிடா கொடுத்துருவீங்க. குவாலிட்டி கேரண்டிட் 100%. பெயிண்ட் ஃபினிஷ் எல்லாமே பிரீமியமா இருக்கும். துளி அளவு கூட மிஸ் ஆகாது. டைகாஸ்ட் வாங்குனேன் தாராளமா உங்க ஷாப்பை ட்ரை பண்ணலாம். தாராளமா எங்க ஸ்டோரை ட்ரை பண்ணலாம். ட்ரிப்ளிகேன் ஜாம்பஸார் மார்க்கெட், ஜாய் டாய். நம்பர் ப்ரோ? நம்பர் 9840386037. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஜாய் டாய் ஜங்ஷன் அண்ட் வெப்சைட் joytoyjunction.in. டெலிவரி இருக்கா ப்ரோ? ஆல் ஓவர் பேன் இந்தியா டெலிவரி பண்றோம். தமிழ்நாடு டு காஷ்மீர் வரைக்கும் கூட டெலிவரி பண்றோம். மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டேட்டுக்கும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். டிடிடிசி, எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர், டெலிவரி, அந்த மாதிரி பல கொரியர் கம்பெனிஸ் கூட டேக் அப் பண்ணி எல்லா மாடல்ஸும் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். சேஃபா பண்ணி பக்கா கொடுத்துருவீங்கல்ல? பக்கா சேஃப் பேக்கிங் வித் பபிள் ராப்பிங் அண்ட் செக்யூர்ட் பேக்கிங்கோட பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட பேக்கிங் தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க தாராளமா பார்க்கலாம். குவாலிட்டியான ப்ராடக்ட் தரமான பிரைஸ்ல கைக்கு வந்து சேரும். ஆமா, அதாவது ரீசனபிள் பிரைஸ், மாடரேட் பிரைசிங், அஃபோர்டபிள் இதுல தரமா உங்க கைக்கு வந்துரும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம்.